ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதாருக்கெலாம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் வைக்கிறோம் பார்த்தீங்களா பட்டன்ஸ், அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம கடைக்கு போய் வாங்க முடியாத நேரம் இருக்கும் இல்லையா, அப்போது நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பட்டன் நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றப்ப அந்த பேண்ட் கிளாத்துலேருந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள் நான் எப்படி செய்ய போகிறேன்றதை கவனமாக. இன்ச் டேப்பில் அந்த பேண்ட்டோடைய கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் 3க்கு 3 கரெக்டாக ஸ்கொயராக அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளெயின் பட்டன் தான். நான் உங்களுக்கு வந்து அடுத்தது ஃபேன்சி பட்டன் இதில் எப்படி ரெடி பண்ணணுன்றதையும் சொல்லித்தரேன். இப்போ இதை பாருங்கள், 3க்கு 3 கரெக்டாக அளந்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இந்த பட்டனுக்கு. நான் ஏன் இதை பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டன் ரெடி பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன உடனே இவ்வளோ பெரிய சைஸ் தேவைப்படாது. 2க்கு 2 கூட போதும், அல்லது 2.5க்கு 2 கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக நான் 3க்கு 3 எடுத்துருக்கிறேன். இதிலே நீங்கள் சின்ன சைஸ் பட்டன் செய்யலாம், பெரிய சைஸ் வரைக்கும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சுடிதாருக்கு மேட்சிங்காக பட்டன் செஞ்சு கைக்கு வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் வந்து இந்த மாதிரி மாடலாக செஞ்சு அவங்களுடைய சாரீ துணியிலே செஞ்சு நான் வச்சுடுவேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேன்சியாக லுக்காக இருக்கும். இப்போ நம்ம நான் என்ன பட்டன் எடுத்திருக்கேன்னா, கோட்டுடைய பட்டன், அந்த யூனிஃபார்ம் கோட்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் குழியாக இருக்கும், ஒரு பக்கம் பிளெயினாக அப்படி தட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்டன் எடுத்திருக்கேன். அந்த குழி பகுதியில் அதே துணியில் இருக்கிற மீதமான வேஸ்டேஜ் துணியை அங்கே பாருங்கள் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதே துணி தான் வைக்கணும், வேறு துணி வச்சிங்கன்னா வெளியில் கிளார் அடிக்கும், வைக்கக்கூடாது. அதே துணியை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சுருட்டி நீங்கள் அப்படியே உருண்டையாக எடுத்துக்கணும். எடுத்து அந்த குழி பகுதியில் தான் நீங்கள் வைக்கணும். அந்த துணியை தட்டையாக இருக்கிற பக்கம் நீங்கள் வைக்கக்கூடாது, குழியாக இருக்கிற பகுதியில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. உருண்டையாக வச்சு அழுத்தி அப்படியே துணியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சி நல்லா ஷேப்பாக அதை வந்து நீங்கள் ஷேப் வர்ற வரைக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மொட்டு மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் கையால் அமுத்தி விடுங்க. நல்லா அழகாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அமுத்தி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸாக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அதே கலரில் இருக்கிற நூல் எடுத்து அதை என்ன பண்ணணுன்னா நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அதே கலர் தான் யூஸ் பண்ணணும் நூல். வேறு கலர்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா டைட்டாக சுற்றிடுங்க, நிறையா சுற்றிக்கோங்க. அப்புறம் பூக்கெலாம் நீங்கள் ஒரு லாக் போடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி லாக் ஒரு 3 நாள் போட்டு எடுத்துக்கோங்க. பூ கட்டுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. அந்த லாக்கில் 3 நாள் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக அருமையாக வந்துருச்சு. இதுக்கு கீழே உள்ள வேஸ்டேஜை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக கிடச்சிருச்சு பட்டன். இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி ப்ளவுஸு எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த வெட்டின இடம் பிசுறாக இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப நாளைக்கு வராது விட்டுருன்றதுக்காக நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம். க்ளூ வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா, காய வச்சு எடுத்துக்கணும். க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுக்கணும். காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிசுறே வராது உங்களுக்கு. பட்டன் லாங் லைஃப் உங்களுக்கு உழைக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் க்ளூ வச்ச உடனே துணியில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் துணியில் வச்சு தைக்கணும். அதை எப்படி தைக்கணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதை நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். என்னென்ன கலர் உங்களுக்கு அந்த சுடிதாருக்கு வச்சா நல்லா இருக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் எடுத்து சூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் கொஞ்சம் கலர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு தேவையான பட்டன் ரெடி. நம்ம போய் இந்த கடைகளில் பட்டன் வாங்கணுன்னு கொஞ்சம் அவசியம் இல்லை.
நான் எடுத்து அதை நேர்படுத்தி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம சுடிதார் டாப்பில் ஒரு பேட்ச் மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து அது மேலே நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி தைக்கணும் அப்படின்ற வீடியோவை இதுக்கப்புறம் நான் வந்து டாப்போடைய கட்டிங் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். லைனிங் இல்லாத டாப் எப்படி வெட்டி தைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது அந்த டாப்பில் நான் உங்களுக்கு வச்சு தைச்சி காட்டுறேன். பாருங்கள், நீங்களும் உங்களோட சுடிதாருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பட்டன் தைச்சிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.